ஹாய் சலோ அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு பிரகாஷ் ராஜ் ஞாபகம் வந்துடும். இல்ல பிரகாஷ் ராஜ் சொன்னாலே நமக்கு அந்த டைலாக் ஞாபகம் வந்துடும். ஸோ பிரகாஷ் ராஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஒரு மோஸ்ட் வெர்சடைல் ஆக்டர். அவருக்கு அதிகமா பண்ணது அவர் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு, சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு, அதுவாகவே ஒரு 2-3 படம் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரகாஷ் ராஜோட எந்த சைடு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு காமிக் சைடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் நம்ம இந்த வீடியோல பேசலாம். ஏன்னா காமெடி இஸ் எ சீரியஸ் பிசினஸ். காமெடியிலே சில டைம்ல காமெடி பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணும்போது வில்லன் ரோலும் பண்ணிட்டு ஒரு மெயின் ரோல் அந்த மாதிரியும் பண்ணிட்டு அப்புறம் சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்னு பண்ணிட்டு நான் காமிக் ரோலும் பண்றேன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பெஸ்டா இருக்கும். எப்போ பார்த்தாலுமே சரி வரும். ஸோ அதுதான் நான் இங்க பிக் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம் காமிக் சைடு ஆஃப் பிரகாஷ் ராஜ். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கோம்னா கில்லி படத்துல ஒரு வில்லன் தான். ஆனா ஒரு வில்லன் வந்து ஹியூமர் பண்றதுல ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா பிரகாஷ் ராஜுக்கு நிறைய இருக்கு இந்த மாதிரி வில்லன் பண்ணி காமிக் பண்றது. ஸோ அது ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லணும்னா கில்லி சொல்லுவேன். தொடர்ந்து இங்கிலீஷ்லாம் ஆச்சு. அதை வந்து நம்ம விஜய கொண்டாடணுமோ இல்லையோ பிரகாஷ் ராஜா பயங்கரமா கொண்டாடும். அது வந்து சீன்ஸா ஒரு 2-3 சீன் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு சிலர்லாம் வந்து ரொம்ப அன்நோட்டிஸ்டு திங்ஸா தான் இருக்கும். ஸோ அது கூட எனக்கு தெரிஞ்சு தேட்டர்ல சரியான பிளாஸ்ட். அது வந்து எதுனா த்ரிஷாவை வந்து போய் பார்ப்பாங்க. போகும்போது அவன் ஃப்ரெண்டா போகும்போது மணப்பெண் தொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாரு. அதுவே வேற லெவல் இருக்கும். மணப்பெண் தொழிகள் அவங்க அப்பா கிட்ட அவர் பேசுற கான்வர்சேஷன் பெரிய இந்தியாவுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் பேசுவாரு. தமிழ்நாடே என் பின்னாடி இருக்குங்கிறத சொல்லவே அவங்கிட்ட என்ன ஆளுக்கு தமிழ்நாடு என் பின்னாடி இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க எல்லாம் ஆந்திரா பார்டர்ல இருக்கீங்க, தமிழ்நாடு பின்னாடி இருக்கிறதுக்கு. சோ அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கும். டு த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து அவன் அப்பா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது இவனால அவன் ஒரு மாதிரி சொல்றான், அவனால ஒரு மாதிரி சொல்றாரு கைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாரு. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அவளை பார்த்தா இவன் பெரிய இவன், இவனை பார்த்தா இவன். அதெல்லாம் பிரகாஷ் ராஜால மட்டும்தான் முடியும். அடுத்தது வந்து சிங்கம். அது வந்து ட்விட்டர்ல ஒரு மாதிரி பயங்கர கிரேஸாலாம் போயிட்டு இருந்துச்சு. அது வந்து ஒரு தக்கு கிங் அப்படின்ற மாதிரி மைண்ட் வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அதுல வந்து எனக்கு பிடிச்சது வந்து ஓப்பனிங் சீன்லயே அந்த கேரக்டர் எப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஸ்கெச் பண்ணிருப்பாரு. அது வேற லெவல்ல இருக்கு. இவன் வந்தானா அவன் வந்தானா சொன்னான் தெரியும், நான் வர மாட்டான்னு தெரியும் அப்படின்ற மாதிரி. பூந்தமல்லி சுந்தர் வந்தானா அண்ணா வரலண்ணே தெரியும்டா, அவன் வர மாட்டான்னு எனக்கு தெரியும். ஒரு விஷயம் பேச அப்புறம் வந்து சில கருத்துலாம் சொல்லுவாங்க. கோழி முட்டை போடுற வரையும் வெயிட் பண்ணணும். கோழி முட்டை போடும் போதுதான் எடுக்கணும். முட்டை வரலன்னு அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் சூப்பரா பேசுவார். சிங்கம் படத்துல ஒரு விஷயம் இருக்கும். சூர்யா அவன் ஊருக்கு போய் கையெழுத்து பண்ணணும்னா என்னடா ஓவர் பில்டப் கொடுக்குறீங்க. அதெல்லாம் வேற நம்ம அது தக்குல ஒரு மாதிரி. நெக்ஸ்ட் வந்து அந்நியன் படம் தான் எனக்கு அந்த ஒரே ஒரு சீன் தான் எனக்கு காமிக்கா பண்ணியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு ரோலா தான் இருக்கும் அந்நியன் படத்துல. கிளைமேக்ஸ்ல அவர் வந்து அடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அடிக்கும் போது அந்த ஒரு டைலாக்ல ஒரு அந்த லாஃப்டர் ரியோட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு சீரியஸ் சீனை ஒரே செகண்ட்ல ஒரு டைலாக்ல மாத்துதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. டே எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போதே ஒரு விஷயம் இல்ல. அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப அவர் வில்லனா பண்ணதுல எனக்கு 2 படம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து திருவிளையாடல் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபிளெஜ் ஒரு வில்லன் சப்போர்ட்டிங் கேரக்டர் காமெடி கேரக்டர் எல்லாமே இருக்கும் அந்த படத்துல. அதெல்லாம் வேற லெவல்ல. தனுஷ் வந்து அவரை கவுண்டர் டைலாக் போடும் போதும் சரி, அதுக்கு இவரோட ரியாக்ஷனு அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த சிபிஐ என்கொயரி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது அவரோட இதெல்லாம் யார் கட்டுறது அப்படின்னு கேட்டுப்பாரு. நான் கட்டி தொலைறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப காமிக்கா எனக்கு பிடிச்சது வந்து வசூல் ராஜா MBBS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது ஆக்சுவலா வில்லன் தான். ஃபுல்லாவே அது ஸ்கெட்ச் பண்ண விதமே டோட்டலாவே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சிரிச்சு அந்த கேரக்டர் ஒரு விஷயம் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். நான் கட்டுறேன், நான் கட்டி தொலைக்கிறேன் ப்ளீஸ், நான் கட்டுறேன். செம்மையா ஆக்ட் பண்ணிருப்பாரு. எனக்கு அந்த படத்துல கமலுக்கு ஈக்குவலா ஆக்ட் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த ஒரு விஷயம் கேட்பாரு அவரு அந்த கிளாஸ்ல ஒரு விஷயம் இருக்குல்ல, ஓகே எனி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்கும் போது எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கால் தூக்கும் போது அவரோட ரியாக்ஷன் ஒரு விஷயம் இல்லை க்ளோஸ்ல. Any other questions? Yes, one question. அவனை உடனே ஆபரேஷன் அது வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் சிரிக்கிற ஒரு விஷயம்
அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. ஒரு மாதிரி புதுசா ட்ரை பண்றது, அது ஒரு கூட்டம் இருக்கும். சிரிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கும் சிரிப்பு வரும் போட்டுட்டு, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் வந்து அதுல இன்னொரு சீன் ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து என்னன்னா, நான் வந்து உன் பொண்ணு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. அவங்க வந்து ஸ்னேகா அவங்க டேடி அப்படின்னும் போது, ஐயோ கண்ட்ரோல் யோசர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. அதெல்லாம் வேற லெவல் இருக்கும். அவனுக்கு நான் உன் பொண்ணு தெரியுமா? டாடி ஓ இல்ல நோ நோ கண்ட்ரோல் யோர்செல்ஃப். ஒரு பெஸ்ட் காமிக் வில்லன் கேரக்டர் தான் தமிழ் சினிமால இது இடம் பெற்றிடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து வில்லன் அலைஸ் ஒரு காமிக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த கேரக்டரோடய ஒரு காமிக் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் ஃபிளெட்ஜா ஒரு காமிக் பண்றது ஒரு விஷயம், சப்போர்ட்டிங் கேரக்டரா ஒரு காமிக்கான ஒரு விஷயம், ஹீரோவா ஒரு காமிக்கான விஷயம் எல்லாம் பண்ணிருக்கிறது வந்து இவரும் டேரக்டர் ராதா மோகனும் ஒரு காம்போ சேர்ந்து அதுல ஒரு விஷயம் இருக்கும். அதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது டில் டேட் பெஸ்ட் காமிக் சைட் ஆஃப் பிரகாஷ் ராஜ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதுல வந்து மொழி படம் கன்ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொரு சீனுமே நமக்கு ஸ்கிப் வரும். அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டீங்கன்னா அது விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சீன் வந்து அந்த லிஃப்ட்ல போய் சிரிப்பாரு அந்த சீனு. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கும், சின்ன சின்ன ஒன்லைன் தான், அதெல்லாம் வேற லெவல் பண்ணிருப்பாரு. அவர் வந்து சார் எப்படி சார் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மானந்தா கிட்ட கேட்டு இருக்கும்போது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு கரப்பாம்பூச்சியை பார்த்து பயங்கர இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சோ அந்த கரப்பாம்பூச்சியை எங்க அட்மிட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சீன் சிரிப்பாரு. அது சாகல, உயிரோட இருக்கா, அதை இப்ப எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அது வேற லெவல்ல இருக்கும். அந்த லிஃப்ட்ல போய் சிரிக்கிறது, அப்புறம் வந்து ஒரு டவுல் கட்டு ஒரு டான்ஸ் ஆடுறாரு. அது வந்து பிரம்மானந்த பார்த்தோம்னா தலையில முக்காடு போட்டு ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம். என்ன விஜய் பண்ணால நான் வேணும்னு எதுவும் பண்ணலடா. என்ன விஜய் என்ன அதெல்லாம் செம்ம படம், அது சூப்பரா இருக்கும். மொழி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் வருமானம் கூட தெரியாது. வேற லெவல்ல இருக்கும். காமெடி சீன் சூப்பரா இருக்கும். மொழி அதுக்கு அடுத்தது வந்து அபியும் நானும் இவங்களோட காம்போ தான். அது கூட ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும். காமெடிலாம் சூப்பராகவே இருக்கும். அந்த எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது அபியும் நானும் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைய வந்து ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக ஒரு எபிசோடு ஒரு மாதிரி நடக்கும். அப்போ வந்து பேரண்ட் வந்து படிச்சிருக்கணும் கொஸ்டின் பண்ணும்போது அவங்கள எழுப்பி வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்தியாவின் மிக வலிமையான அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மனிதன் யார் அப்படின்னு கேட்கும்போது, உங்க அப்பா தான் என்ன கட்டி விட்டுருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுவார். அதெல்லாம் வேற லெவலா இருக்கும். எனக்கு இந்தியாவின் இரும்பு மனிதர் யார்? உன் அப்பன் தான் உன்னையும் பெற்று வளர்த்திருக்காங்க. ஸோ அபியும் நானும் அந்த படம் ஒரு மாதிரி செமையா இருக்கும். அதுக்கு அடுத்ததா வந்து போக்கிரியில ஒரு விஷயம் போக்கிரி கூட ஒரு மாதிரி ரொம்ப பில்டப்லாம் பண்ணி ஒரு வில்லன் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். ஒரே சீன்ல ஒரு சேஞ்ச் ஒரு எல்லாம் அதுல வந்து ஒரு சூப்பரான பர்டிகுலர் சீன் ஒன்று இருக்கும். நெப்போலியன் வந்து ஒரு கிறிஸ்டியன் மாதிரி வச்சு அதுல ஒரு விஷயம் பேசுவாரு. அதுல வந்து டேய் உண்மையான போலீஸை பார்த்துலாம் ஒண்ணுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையா போலைய இங்க பாரு போல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மூத்திரம் போயிடுவாடா போலியே. அது ஒரு மாதிரி சூப்பரா சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சாப்பாடு சரக்கு எது வேணா கொடுங்க, தூங்க மட்டும் விடாதீங்க அப்படிங்கும் போது அந்த எபிசோடு ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். நான் தூங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சுத்துவாரு, படுப்பாரு, டக்குன்னு ஒரு துப்பு விடுவாரு. நான் தூங்கல தூங்காதடா, செம்மையா இருக்கும். சோ பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காமிக் சைடு. இப்போ கூட அவர் நினைச்ச ஒரு காமிக்கான ஒரு படம் தான். அவரு தெலுங்குல இப்போ சில விஷயம் பண்றேன்னு சொல்லிட்டு தெலுங்கு படத்துல தான் மேக்சிமம் பாக்குற தெலுங்கு படத்துல தான் பிரகாஷ் ராஜ் இருக்கிறாரு. அதுல சிலதான் வந்து ஒரு மாதிரி பெக்யூலரா சொல்றாரு, சிலதான் வந்து ரொம்ப கிரிஞ்சா இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அதுதான் பிரகாஷ் ராஜ். அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருக்கு சினிமா இல்லாம அவரோட ரியல் கேரக்டர் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலா நிறைய விஷயம்லாம் பேசி அந்த லெவல்லாம் இருக்கிற ஒரு மனுஷன். அவரோட காமிக் சைட்லாம் இப்ப நான் சொன்ன படம்லாம் மேக்ஸிமம் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்கலன்னா போய் பாருங்க. வேற மாதிரி ஒரு காமெடி ஒவ்வொரு சீனுமே அவரோட பிரசன்ஸ், அவர் பண்ற ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயம்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடைசியா அப்படின்ற மாதிரி செம்மையா இருக்கும், போய் பார்த்துருங்க.